Friends, welcome to TN Technical Exams and TNPSC channel. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் செகண்ட் பேப்பரில் கேட்குற ஒரு லெட்டர் தான் பார்க்க போகிறோம். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி எழுதலாம், இந்த கொஷின்ஸில் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கொஷின்ஸில் என்னென்ன ஃப்ரேசஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டட் ஆகுது, அதோட அவுட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டெண்டர் நோட்டஸும் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க்கில் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் தரேன், பாருங்கள். இப்போ நம்ம ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்றது ஒரு கம்பெனியோட செக்ரட்டரி அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு நோட்டீஸ் அனுப்புறது தான். ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் வந்து கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே ஆன ஒரு காமன் மீட்டிங். அந்த காமன் மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணி தான் வந்து கம்பெனியோட செக்ரட்டரி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்பணும். ஸோ அதுக்கான கொஷின் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த கொஷினில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்து நம்ம ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். அதுதான் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். நான் இந்த வீடியோவில் வந்து 3 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் எடுத்து அதுக்கான அவுட்லைன்ஸும் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ற சாம்பிளும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கொஷின் நம்பர் 1. கொஷின்னா, the 14th annual general meeting of the shareholders of Mrs. Morgan Industries Limited, Chennai, is to be held on Monday, the 14th August 2006 at 12 noon at its registered office in Chennai to transact the following business. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. எத்தனாவது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியோட நேம் என்ன, அது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. அந்த மீட்டிங் வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் நடக்குது அப்படின்ற 3 பாயிண்ட்ஸ் தான் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. மற்றபடி அந்த பிஸ்னஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ண போகிறாங்க, என்னென்ன மீட்டிங் பற்றி என்னென்ன திங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு காமனாக எல்லாத்துலேயுமே வர சென்டென்ஸ் தான் வரும். டு ரீட் அண்ட் கன்சிடர் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன், இந்த டேட்டையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். 31st March 2006 டுகெதர், இது இந்த டேட்டையும் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். 31st March 2006 டுகெதர் வித் ரிப்போர்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் த பீரியட். நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட் பாயிண்ட், டு எலெக்ட் 1 director in the casual vacancy of திரு ரமணா who resigned. ஸோ அந்த நேமை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். டு எலெக்ட் ஆடிட்டர்ஸ் ஃபார் த இயர் 2006-07 in the place of Mrs. Ravi and Brothers Chartered Accountants who retire பட் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். ஸோ இவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்க, அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸை தான் நம்ம நோட்டஸில் டீட்டெயிலாக எழுத போகிறோம். மேக் அவுட் அ நோட்டஸ் ஃப்ரம் த அபவ் டீட்டெயில்ஸ் டு பி சைன்டு பை த மேனேஜிங் டைரக்டர் திரு ராஜன். ஸோ யார் அனுப்ப போகிறாங்க அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் எம்டி தான் வந்து இந்த நோட்டீஸை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ அதுக்கான அவுட்லைன் தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஷினில் இருக்க எல்லாமே வந்து இதில் ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. மார்கன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், சென்னை. ஸோ இண்டஸ்ட்ரியோட நேமு, நோட்டீஸ் ஃபார் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ நோட்டீஸ் நம்பருன்னு போட்டு நம்மளே வந்து ஒரு நம்பரை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேட் வந்து இங்கே கொடுத்துருக்க டேட்லேருந்து, அதாவது மீட்டிங் எப்போ நடக்க போகுது அப்படின்ற டேட்லேருந்து நீங்கள் ஒரு 15 days to 1 month வந்து ப்ரியராக இருக்கணும், முன்னதாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டிங் எப்போது நடக்க போகுதுன்னா 14th August சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 1 month பிஃபோராக 14th July 2006ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அட்ரஸ்ன்ட்டு நம்மளே ஒரு அட்ரஸை எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு அதில் கொடுத்துருந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம எழுத போகிறோம். நோட்டீஸ் இஸ் ஹியர் பை கிவன். ஸோ இது வந்து காமனாக நம்ம வந்து எல்லா
ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேயும் நம்ம இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நோட்டீஸ் இஸ் இயர் பை கிவன் தட். ஸோ இந்த வேர்டை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4th annual general meeting of our company will be held on Monday, the 14th August 2006 at 12 noon in the conference hall at Register Office. ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அட்ரஸ் நம்ம மேலே கொடுத்துருந்தோம், அந்த அட்ரஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த மீட்டிங் எல்லாமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் அட்ரஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அதே அட்ரஸ் எழுதிக்கோங்க, இல்லைனா நீங்களே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை அப்படின்ட்டு போட்டுட்டு ஏதோ ஒரு ரோடோ இல்லை ஏதோ ஒரு ஏரியா போட்டு ஏதாவது ஒரு அட்ரஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பாருங்கள். High Road, Chennai to transact the following business. ஸோ இதுதான் வந்து அதில் கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு அந்த பேரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா to read and consider the balance sheet as on 31st March 2006 together with the report of the board of directors for the period. ஸோ இது வந்து அப்படியே இந்த பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க. ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த பாயிண்டில் கொடுத்துருக்கிறது தான் அவங்க எழுதியிருக்காங்க. To read and consider the balance sheet as on 31st March 2006 together with the report of the board of directors for the period. Next B point. To elect, next 3ல கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டை. To elect one director in the casual vacancy on the resignation of Thiru Ramana. ஸோ இது வரைக்கும் who resigned இது வரைக்கும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட் பாருங்கள். டு எலெக்ட் த, அதுதான் 4th உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டு எலெக்ட் ஆடிட்டர்ஸ் ஃபார் த இயர் 2006 to 7 in place of Mrs. Ravi and Brothers Chartered Accountant who retire but are eligible for re-election. ஸோ இதுவும் வந்து இது வரைக்கும் சி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு டிரான்சாக்ட் எனி அதர், இது வந்து காமனான பாயிண்ட், நம்ம எல்லா நோட்டீஸ்லேயும் இந்த பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டு டிரான்சாக்ட் எனி அதர் பிஸ்னஸ் ஃபார் விச் ப்ரியர் நோட்டீஸஸ் கிவன். ஸோ வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணால் அதுக்கான ப்ரியர் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. டு டிரான்சாக்ட் எனி அதர் பிஸ்னஸ் ஃபார் விச் ப்ரியர் நோட்டீஸஸ் கிவன். ஸோ இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டு டிக்ளேர் த டிவிடெண்ட்ஸ் டு த ஷேர் ஹோல்டர். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. உங்கள் எக்ஸாமில் நீங்கள் இந்த பாயிண்ட்டை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இந்த பாயிண்ட் வேண்டானா நீங்கள் இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு கூட மீதி இருக்க 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் யார் வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு அங்கேயே கொடுத்துருந்தாங்க, மிஸ்டர் ராஜன், மேனேஜிங் டைரக்டர். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கோட ஃபார்மேட்டை. நீங்கள் மேலே கம்பெனியோட நேம் போட்டுட்டு கீழே நோட்டீஸுன்ட்டோட ஹெட்டிங் போடணும். யார் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ அவங்களோட நேம் வந்து நம்ம ரைட்டில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக நோட்டுன்னு சொல்லி போட்டு இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்களாக வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் 2 பாயிண்ட் ஆட் பண்ணால் கூட போதும். நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் ஆட் பண்ணி ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த members who are not in a position to attend the meeting can appoint a proxy. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, ஈஸியான பாயிண்ட்டு. ஸோ சப்போஸ் ஷேர் ஹோல்டர்ஸால் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியலை அப்படின்னா அவங்களுக்கு பதில் வேறு யாராவது அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு த ப்ராக்ஸி நீட் நாட் டு பி அ மெம்பர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அப்படி அட்டென்ட் பண்ணுறவங்க கம்பெனியோட மெம்பராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சச் ப்ராக்ஸி should be intimated within 3 days before the commencement of the meeting. ஸோ மீட்டிங் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேறு யாராவது அட்டென்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்கள பற்றின இன்டிமேஷன் வந்து கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. The books of accounts will be closed 7 days prior to the date of general body meeting. இது ஒரு காமனான பாயிண்ட்டு. The share transfer will be kept closed for a period of 30 days prior to the date of annual general meeting. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எழுதணுன்றது இல்லை. இதில் ஒரு 4 பாயிண்ட் கொஷின்லேருந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நோட்டுன்னு போட்டு இந்த 3 பாயிண்ட்ஸையும் இல்லை இதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் மெம்பர்ஸ் வில் ஹாவ் டு பிரிங் தெம் வித் தெம் copy of director's report and balance sheet which are enclosed with the notice.
ஸோ டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் பேலன்ஸ் ஷீட் இந்த நோட்டீஸ் கூட என்க்ளோஸ் ஆகியிருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கூட உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் நோட்டுன்னு போட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு கொஷின்லேருந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதி நீங்கள் உங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது கொஷின் நம்பர் 2. Draft a notice to be issued by the Secretary, People's Welfare Center for its 10th annual general meeting at its register office at number 14. பாருங்க, அட்ரஸ் வந்து இந்த கொஷினில் அவங்களே ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக அந்த அட்ரஸை தான் அங்கே எழுதணும். நம்பர் 14, 5th Avenue, Ashok Nagar, Chennai 83, to be held on Thursday at 27th August 2006 at 11 AM to transact the following business. ஸோ நோட்டீஸுன்ற டாபிக் போட்டுட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு பேராவாக எழுதிடுவீங்க. அதுக்கப்புறமா 1 by 1 பாயிண்ட் வைஸ் எழுத போகிறீங்க. To receive, consider and adopt the audited balance sheet as on 31st March 2006 together with the report of directors, to elect new office bearers, to seek approval of the general body for donating free books to 200 school students, to appoint auditor and fix his remuneration, and to transact any other business given notice of by the members. Members may appoint proxy to attend the meeting and vote on their behalf. ஸோ இது பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து பாயிண்ட்ஸாக பிரித்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன எழுதியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். டு ரிசீவ் அண்ட் கன்சிடர், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டு ரிசீவ், consider and adopt the audited balance sheet as on 31st March 2006 together with the report of the board of directors for the period. So for the period அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், டு எலெக்ட் நியூ ஆஃபீஸ் bearers. இங்கே இருக்குது பாருங்கள், டு எலெக்ட் நியூ ஆஃபீஸ் bearers. The next point, to seek approval of general body for donating free books of 200 school students. ஸோ இந்த பாயிண்ட்டும் இதுலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு, டு அப்பாயிண்ட் ஆடிட்டர், நெக்ஸ்ட் பாயிண்ட், அண்ட் ஃபிக்ஸ் ஹிஸ் ரெம்யூனரேஷன், டு டிரான்சாக்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து காமனான பாயிண்ட். டு டிரான்சாக்ட் எனி அதர் பிஸ்னஸ் கிவன் பை த மெம்பர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸை அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸு இந்த பேராகிராஃபை அந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருந்தது அப்படியே பேராவாக எழுத போகிறோம். அட்ரஸை வந்து உங்களுக்கு கொஷின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கொஷினை வந்து ப்ராப்பராக எல்லா அவுட்லைன்ஸும் நீங்கள் ரிப்பீட் ஆகிற சென்டென்ஸோட அவுட்லைன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் கொஷினில் நீங்கள் எந்த ஒமிஷனும் இல்லாமல் உங்களால் எழுத முடியும். ஸோ இது வந்து செக்ரட்டரி அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் இங்கே கீழே செக்ரட்டரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட்டில் 2 பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, the members who are not in a position to attend the meeting can appoint a proxy and vote on their behalf. The proxy need not to be a member. ஸோ இதையே நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டாக போட்டு கூட எழுதலாம். The proxy need not to be a member of the center. The appointment of such proxy should be intimated within 3 days before the commencement of the meeting. ஸோ இதே 3 பாயிண்ட் தான் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லேயும் பார்த்துடணும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு படித்து வச்சுக்கோங்க. இது அப்படியே அங்கே போய் எழுதிடுங்க உங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்க்கலாம். The 20th annual general meeting of the Cashew Growers Society, Tanjavur district will be held on 7th April 2008 at 5 p.m. at the register office at 5 West Street, Tanjavur, for transacting the following business. ஸோ சேம் இந்த பேராவை அப்படியே எழுத போகிறீங்க. ஸோ அங்கே என்னென்ன பண்ண போகிறாங்க, டு கன்சிடர் அண்ட் அடாப்ட் அண்ட் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் and profit loss account for the year ended 31st March 2008 and the report of the board of directors thereon. ஸோ இது வரைக்கும் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டை, டு டிக்ளேர் த போனஸ் டு த ஸ்டாஃப். ஸோ அதுதான் வந்து இங்கே செகண்ட் பாயிண்ட். தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, டு அப்பாயிண்ட் டைரக்டர்ஸ் இன் place of to appoint auditors for the next financial year. ஸோ அதுதான் வந்து இங்கே தேர்ட் பாயிண்ட். ஸோ இங்கே தேர்ட் பாயிண்ட்டாக அது இங்கே கொடுத்துருக்காங்க.
to appoint the auditors for the next financial year. Next, to permit the continuance of the existing legal officer for the further period of 1 year. ஸோ அண்ட் டு டிரான்சாக்ட் எனி அதர். ஸோ அங்கே கொடுத்துருந்த அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணலாங்க. டு appoint directors in place of those retiring by rotation. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணி கூட எழுதிக்கோங்க. கொஷினில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே மோஸ்ட்லி அந்த பாயிண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நோட்டில் நம்ம பார்த்த அந்த 3 பாயிண்ட்ஸையே அப்படியே நோட்டில் வந்து இங்கே போட்டு எழுதிக்கலாம் இந்த நோட்டுக்கு கீழே. ஸோ இதுவும் வந்து டிராஃப்ட் நோட்டஸ் ஃப்ரம் எ செக்ரட்டரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கான ஒரு அவுட்லைன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் தான். ஸோ அந்த ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் ஆகிற சென்டென்ஸ். இதுக்கான அவுட்லைனோ இல்லை ரொம்ப ஷார்ட்கட்ஸோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 15 மார்க்ஸ் டு 20 மார்க்ஸ் வரைக்கும் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் தராங்க. அதே மாதிரி எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லேயும் இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக கொஷின்ஸ் எழுதி ஒரு 3 ஃபார்மேட்ஸ் நான் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். 1 2 வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.